ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட் கொஸ்டினில் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பாருங்கள் 13, 14, 23, 48, 97, 178 அதுக்கப்புறம் என்ன நம்பர் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே இருக்கிற வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். 13க்கும் 14க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இடையில தான் நான் மேலே அடிக்கிறேன். 14க்கும் 23க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 இல்லைங்களா. அதே மாதிரி 23, 48க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இது ஒன்றும் இல்லை, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25. அப்புறம் அதே மாதிரி 97லேருந்து 48 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 49. அடுத்து 178லேருந்து 97 வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 81 கிடச்சிருக்கு இல்லைங்களா. இப்போது இதெல்லாம் பாருங்களேன், இதே ஒரு கண்டினியூட்டி தெரியுதுங்களா. அது என்னென்னா இது எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் இல்லைங்களா. இங்கே வந்து பாருங்கள் 2 இங்கே என்னன்னா 3 ஸ்கொயர்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்டு, இங்கே வந்து பாருங்கள் 7 ஸ்கொயர்டு, இங்கே வந்து பாருங்கள் 9 ஸ்கொயர்டு. அப்போ நமக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும், 11. ஸோ அப்போ 11 ஸ்கொயர்டு பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 121 கிடைக்கும் இல்லைங்களா. நல்லா தெரியுற மாதிரி எழுதிடுறேன். இப்போ இந்த 121 இந்த 178 ஆட் பண்ணுங்கள். 81 கூட்டினா 9. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. ஆனால் இங்கே இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்த விசிட் பார்க்கலாம். 7 2 ஆட் பண்ணால் 9. ஓகே, இந்த 2 கண்டிஷன் ஓகேனாலே நீங்கள் வந்து இந்த டியை வந்து ஷேட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் வந்து இன்னொன்று டபுள் செக் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒன்னையும் ஆட் பண்ணுங்கள் 2. ஸோ 3 கண்டிஷனுமே இதாகிடுச்சு. ஏன் இந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நான் பார்க்க சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுமே வேல்யூபிள். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது ஆன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு செகண்ட் சேவ் ஆகுது. அதனால அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.